மற்றவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு இவ்வளவு இடங்கள் வேண்டும் என்று நாங்கள் அடம் பிடிக்கவில்லை, பிடிவாதம் செய்யவில்லை. மற்றவர்களுக்கு என்ன தரப்போகிறீர்கள் என்றெல்லாம் நாங்கள் ஒப்பீடு செய்யவில்லை. மற்றவர்களுக்கு எத்தனை தொகுதிகளை தந்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் ஒப்பிட்டு எந்த விவாதத்தையும் நடத்தவில்லை. ஆகவே இந்த முடிவில் யாரும் எங்களை வீழ்த்துவதற்கோ பலவீனப்படுத்துவதற்கோ ஒருபோதும் இடமில்லை. அந்த அளவுக்கு இடம் கொடுக்கிற அளவுக்கு நாங்கள் பலவீனமாகவில்லை. கடந்த முறை 10 தொகுதி கேட்டிருந்தோம், இந்த முறை 8 தொகுதி கிடைத்திருக்கு. போன வாட்டி உங்களுக்கு 6 தொகுதி எப்படி ஒரு முன்னேற்றமா பாக்குறீங்களா விசிகா? 8 என்பதே எட்டி பிடி என்பதற்கான ஒரு சைகை தான். எங்கள் இலக்கை எட்டி பிடிப்பதற்கான ஒரு இடமாக இதை பார்க்கிறோம். எட்டுவோம், எங்கள் இலக்கை எட்டுவோம், வெற்றியை எட்டுவோம். நாங்கள் தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி என்பதை நிலைநாட்டுவோம். ஆமாம், அது ரெகனைஸ்டு பார்ட்டி தானே. அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சின்னம் எங்களுக்கான சின்னம். ஆகவே அந்த சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம். சின்னம் குறித்து எந்த கேள்வியும் இப்போது இல்லை. ராஜ்யசபாவை நாங்கள் வெளிப்படையாக பேசினோம். அது நியாயமானதுதான். உங்களுக்கு தருவதற்கான எல்லா தகுதியும் அல்லது எல்லா விதமான முகாந்திரமும் உள்ளது. அது பற்றி இப்போதைக்கு முடிவெடுக்க முடியாத நிலை இருக்கிறது. ஏனென்றால் இந்த இது முடிந்துவிட்டது. 4 இடங்களும் நிரப்பப்பட்டு விட்டது. 2028 4 இடங்கள் அல்லது 6 இடங்கள் காலியாகும், அல்லது அதற்கு பிறகு 2 வருடங்களுக்கு பிறகு காலியாகும். எனவே இப்போதைக்கு அதை பேசுவதிலே எந்த பொருளும் இல்லை என்று நாங்கள் அதற்கு உரிய அழுத்தம் கொடுக்கவில்லை. கேட்டிருக்கிறோம், பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார். திமுக சார்பில் வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அதுல மீண்டும் விசிகாவிற்கு உழவர்கரை தொகுதி என்பது ஒதுக்கி மீண்டும் இல்லை, ஏற்கனவே முடிவானதுதான். ஒரு தொகுதி அப்படின்னு ஒதுக்கி இருக்கிறாங்க. நாங்க 3 தொகுதியில போட்டிட்டு இருக்கிறோம். அவங்க எல்லா தொகுதியிலும் காங்கிரசும் மனு செய்திருக்கிறது. அவர்கள் எப்படி திரும்ப பெற போகிறார்கள் என்று தெரியவில்லை. இந்த நிலையில் தான் நாங்கள் தனித்து போட்டி என்று அறிவித்திருக்கிறோம். பேச்சுவார்த்தையில் மறுபடியும் ஒரு சுமூகமான தீர்வு காண இடம் இருக்கிறது. நீங்க வெற்றி பெற்ற தொகுதியில சென்னையில் ஏதாவது புதுசாக தொகுதி கேட்கறீங்களா? அது நாளைக்கோ நாளை மறுநாளோ கூடி பேசுவோம். அந்த பேச்சுவார்த்தையில் தான் இறுதி முடிவு செய்யப்படும். கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் அவரவர் விரும்புகிற தொகுதிகளை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் கேட்கிற தொகுதியை மற்ற கட்சிகளும் கேட்பார்கள். மற்ற கட்சியில் கேட்கிற தொகுதிகளை நாங்களும் கேட்டிருப்போம். எங்களுக்கு இடையிலே ஒருவருக்கு ஒருவர் புரிந்துணர்வோடு ஒப்பந்தத்தை மேற்கொள்ளும். சிதைக்க பார்க்கிறது. அந்த கட்சி தொடர்ந்து இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை போன்றவர்கள் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. கூட்டணி குறித்தும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. விசிக சிதைக்கப்படும் அளவுக்கு பலவீனமான கட்சி இல்லை என்று நான் நம்புகிறேன். மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருகிற ஒரு மாநில கட்சி. அவ்வளவு இலகுவாக யாராலும் இந்த கட்சியை சிதைத்துவிட முடியாது. அதற்கு ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம் கொடுக்காது. எங்கள் சுயநலத்தை விட, எங்கள் கட்சியின் நலன்களை விட, தனிநபர் நலன்களை விட, சமூக நலன்கள், மாநில நலன்கள், தேச நலன்கள் ஆகியவற்றை நாங்கள் முன்னிறுத்தி பார்க்கிறோம். ஆகவே மற்றவர்களுக்கு எங்கள் நிலைப்பாடு பலவீனமாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு தெரியும் எங்கள் பலம் என்ன, பலவீனம் என்ன என்று எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டுதான் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். எங்களோடு இருக்கிற எல்லோரும் மனநிறைவோடு இடங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற விட்டுக் கொடுக்கும் உளவியலோடு தான் இதை நாங்கள் அணுகியிருக்கிறோம். மற்றவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு இவ்வளவு இடங்கள் வேண்டும் என்று நாங்கள் அடம் பிடிக்கவில்லை, பிடிவாதம் செய்யவில்லை. மற்றவர்களுக்கு என்ன தரப்போகிறீர்கள் என்றெல்லாம் நாங்கள் ஒப்பீடு செய்யவில்லை. மற்றவர்களுக்கு எத்தனை தொகுதிகளை தந்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் ஒப்பிட்டு எந்த விவாதத்தையும் நடத்தவில்லை. ஆகவே திமுக இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்து எல்லாவற்றையும் நாங்கள் சீர்தூக்கி பார்க்கிறோம். திமுகவுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது, எங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லை என்று நாங்கள் அதை தட்டி கழிக்க முடியாது. கூட்டணிக்கு திமுக தலைமை தாங்குகிறது என்றாலும் கூட அந்த இடத்திலிருந்து திமுக எப்படி எல்லாவற்றையும் அணுகுகிறதோ அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த இடத்தில் இருந்து எல்லாவற்றையும் நாங்கள் சீர்தூக்கி பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் எங்களோடு பயணிக்கக்கூடிய எல்லோருக்கும் மனநிறைவான இடங்களை தர வேண்டும் என்பதையும் கூட நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். ஆகவே இந்த முடிவில் யாரும் எங்களை வீழ்த்துவதற்கோ பலவீனப்படுத்துவதற்கோ ஒருபோதும் இடமில்லை. அந்த அளவுக்கு இடம் கொடுக்கிற அளவுக்கு நாங்கள் பலவீனமாகவும் இல்லை.
எங்க புதுச்சேரியில் ஒரு 20 இல்ல, காங்கிரசுடைய அணுகுமுறையில் எங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறது என்பதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். புதுச்சேரியில் கடைசி நிமிடம் வரையில் வேட்புமனு தாக்கல் செய்கிற வரையிலும் கூட ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை என்று சொன்னால் எப்படி எங்களை போன்ற அமைப்புகள் ஒரு முடிவெடுக்க முடியும்? ஒரு தொகுதி என்று ஒதுக்கிய பிறகு வெளிப்படையாக நாங்கள் கூட்டணி முடிவுக்கு ஏற்ப, ஒப்பந்த முடிவுக்கு ஏற்ப செயல்பட தயாராக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு, உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற காங்கிரஸ். பாண்டிச்சேரியை பொறுத்தவரையில் அது 16 இடங்களில் போட்டியிடுகிறது, காங்கிரசுக்கு உள்ளது. ஆகவே அங்கு ஒரு குழப்ப நிலை இன்னும் நீடிக்கிறது. அதில் இன்னும் சொல்ல போனால் திமுக போட்டியிடக்கூடிய ஒரு 4-5 தொகுதிகளிலும் காங்கிரஸ் வேட்புமனுக்களை திரும்ப பெறுமா என்கிற சந்தேகம் உருவாகி இருக்கிறது. அவர்கள் ஃப்ரெண்ட்லி ஃபைட்டிங் என்கிற பெயரில் நீங்களும் நில்லுங்கள், நாங்களும் இந்த 4 இடங்களில் இருக்கிறோம், யார் வெற்றி பெறுகிறார்களோ தேர்தலுக்கு பிறகு நாம் ஆட்சி அமைக்கிற போது ஒப்பந்தம் செய்து கொள்வோம் என்பதை போன்ற வாதங்களை செய்கிறார்கள் என்றும் கேள்விப்படுகிறோம். ஆகவேதான் எங்கள் தோழர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் தனித்து போட்டி என்று அறிவித்திருக்கிறோம். காங்கிரஸ் வந்து ஆட்சியிலே இல்ல, பல மாநிலங்களுடைய ஆட்சி இருக்காங்க. ஆனா மறுபுறம் பாஜக மாநிலம் பல்வேறு மாநிலங்கள் ஆட்சி இருக்காங்க. நாடு முழுவதும் 15 வருஷமா ஆட்சி இருக்காங்க. அந்த கட்சி கூட்டணிக்கு மதிப்பு கொடுத்து 10 தொகுதி குறைச்சிக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் அவங்களுடைய நிலையை அறியாம தொடர்ச்சியா கூட்டணி கட்சிக்கு அழுத்தம் போட்டு தங்களை நிரூபிச்சுக்க முயற்சி பண்றாங்க. இந்த கேள்விக்கு நீங்க காங்கிரஸ் தலைவரிடம் கேள்வி விடையை எதிர்பார்க்க வேண்டும். இதை நாங்கள் கருத்து சொல்ல காங்கிரஸ் தலைமையில் தலையிடாம இருக்கு. டெல்லி தலைமையில் இருந்து இதை வேடிக்கை பார்க்கறாங்க. பொதுவா டெல்லியில இருந்து தான் எல்லா முடிவும் எடுப்பாங்க. மாநிலங்கள்ல அது பாண்டிச்சேரியா இருந்தாலும் தமிழ்நாடா இருந்தாலும் இறுதி முடிவு எடுக்கிற நிலை தேசிய கட்சி என்கிற முறையில் காங்கிரஸ் டெல்லியில இருந்து தான் கடைசி நிலைப்பாட்டை அறிவிப்பார்கள், முடிவை அறிவிப்பார்கள். காங்கிரஸ் தலையிடாமல் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. காங்கிரஸ் தலையிடுகிறது. ஆனால் புதுச்சேரியில இன்னும் ஒரு குழப்ப நிலை இருக்கிறது என்பதனால்தான் நாங்கள் இதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது.